ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சிகரமான இந்த நல்ல பரிசுத்த உயிர்மீச்சின் காலை வேலைப்பதிக்காக என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவனாம் மகிமைக்கென்று அவருடைய திருப்பாதமாய் வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக வாழ்த்தி விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருடைய ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாழ்நாட்கள் முழுமையாய் ஆண்டுடைய கிருபையின் அன்பு நம் அனைவரோடு கூட இருந்து இந்த நாளில் கூட நேசர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்திக் கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை பசுத்தாவியான உள்ள காலை வேளை நம்முடைய வாழ்க்கையை தானிச்சிருக்கிறாரே, அந்த இரட்சகராகிய தேவனை நன்றியோடு கூட துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் பூமியோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற கொன்றொழிக்கிற கொள்ளை நோய்ங்கிற இந்த கொரோனா வைரஸ் என்கிற ஒரு தாக்கத்தினால ஒட்டுமொத்தமாய் உலகமே ஒரு அச்சத்துக்குள் ஆக்கி கொண்டிருக்கும் போது இரத்தத்தால் மீட்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை ஒரு விசை கூட தேசத்தின் விடுதலைக்காக, தேசத்துடைய ரட்சிப்புக்காக, வாழ்க்கையின் நன்மைக்காக, அப்படி ராஜ்யத்தின் நிறைவாகுதலுக்காக சில நிமிடங்கள் தேவனுடைய பாதத்தோடு வீட்டிற்குள்ள பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அறிவிச்சிருக்கிறாரே, அந்த இரட்சகராகிய தேவனுக்கு நாம் நன்றி துதி ஸ்தோத்திரம் ஏறெடுத்து நாம் ஒருமித்த உள்ளமாக ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியுடைய நிறைவு ஒவ்வொரு நபர்களிலும் வெளிப்படுவதாக. கண்கடைப்போம், ஜெபிப்போம். அன்பு இரக்க நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே தகப்பனே, இந்த மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பகல்வேளை இந்த பரிசுத்த உயிர்மீச்சியின் நல்ல உபவாச தினத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் அன்பினால கடந்த வாழ்நாட்கள் முழுமையாய் நேரங்கள் ஒவ்வொரு நபரை கண்மணி போல பாதுகாத்து தேவ கிருபைக்கு உட்படுத்தி உடைய நீதியின் பாதை நடத்தி சத்தியத்தை தூணாக்கி உடைய நாமத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஏற்ற ஒரு உன்னத பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரலோகம் தானிச்சிருக்கிறீர்கள். கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுடைய நாட்களாக மகிமைப்படும்படிக்கு உங்களுடைய மகிமைக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, நீர் அபிஷேகம் செய்வீராக. கர்த்தாவே, இந்த நாட்கள் ஆண்டுடைய திருப்பாதமாய் வேண்டுதல் செய்கிற நேரங்களில உன்னதமானவராகிய தேவ பிரசன்னம் உடைய கிருபை நிறைவாக ஒவ்வொரு நபர் நடுவிலும் பொழிந்தொருளி ஆமீன். அவருடைய ஆத்மா ஆவி ஆத்ம சரீரம் கிறிஸ்தேசுவினால் உயிர்ப்பிக்கப்பட்டு வாழ்க்கையின் எதிர்காலத்தை கண்டடைந்து நாமத்தை உயர்த்தி கொள்கிற நல்ல நேர பகுதியாக இந்த நேர பகுதியை கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, வியாகுலத்தோடு, துயரத்தோடு, தொல்லைகளோடு, கஷ்டங்களோடு, கடன் பாரங்களோடு, இன்னும் இந்த பூமியோடு இருக்கிறதான ஆண்டவரை கொள்ளை நோய்களோடு, இதர நோய்களோடு கூட ஸ்தோத்திர வேதனைக்குள் ஆக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான தமது மக்கள் என்பதை பரலோகம் அறிகிறேன். ஆண்டவரே, தவிப்பவனுக்கு நான், தள்ளாடுபவனுக்கு நான் என்று வாக்குறுதி கொடுத்த தெய்வம் இந்த நாட்களை இம்மட்டு நடத்தி விடுகிற இரட்சகர் இனிமேலும் தமது மக்களை கர்த்தர் கண்காணித்து உம்முடைய கிருபையின் கரமாய் வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் வீற்றிருக்கிற வேளையில இந்த சத்தியத்தை கேட்கிற தமது மக்களுடைய சரீரங்கள் இருக்கிற வியாதிகளாக இருக்கலாம், அல்லது மற்றொரு பலவீன நோவுகளாக இருக்கலாம், என்னென்ன வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் தெய்வம் அதை நீங்களாக்கி தேவ கிருபை ரட்சிப்போடு கூட நீ வழிநடத்துவீராக, நீ பலப்படுத்துவீராக, நீர் அதிகாரப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் தமது மக்களுக்கு வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பின் நிறைவு ஒவ்வொருடைய சரீரத்திலேயும் நிறைவாகட்டும். ஆண்டவரே, அவருடைய இருதயங்களிலே இந்த வேத வார்த்தையை உட்கொள்ளுகிற வேளையில, அல்லது ஆமீன் அவர் உட்கொண்டு தேவனை துதிக்கிற வேளையில அவருடைய சரீரங்களோடு இருக்கிற வேதனைகள் நீங்களாக்கப்படுவதோடு, குடும்பத்தோடு இருக்கிற வேதனை தொல்லை துயரங்கள் நீங்களாக்கப்படுவதோடு, வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தோடு இருக்கிற தொல்லை துயரங்கள் நீங்களாக்கப்படுவதோடு, தலைமுறைகள் வாழ்க்கையில் இருக்கிற தொல்லை துரிதங்கள் என்கிற நீங்களாக்கப்படுவதோடு, ஹல்லேலூயா, சுத்தாவியானவரால் புது பலனடைந்து புது கிருபையின் ஆசீர்வாத அபிஷேகத்தோடு கூட ஆவியானவருக்குள் எழுந்தருள பிதாவே, இவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகம் செய்வீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையின் கரமது மக்களோடு கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். சில நிமிடம் உம்முடைய நாம மகிமைக்காக தியானிக்கிறேன். உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, நீர் அபிஷேகம் செய்வீராக. எத்தன்மையில் இந்த வேத வார்த்தையை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அதனுடைய நிறைவு பூர்ணமாய் வெளிப்படுத்துவோம். இன்னும் கிறிஸ்தேசுக்குள்ளால தங்களை தாற்றி பரிசுத்தாவிய உறவு இன்னதென்று அறிந்து, பரிசுத்தாவின் நட்பு இன்னதென்று அறிந்து, பரிசுத்தாவின் அன்பு இன்னதென்று அறிந்து அவற்றில் உம்மை துதிப்பதும் ஆராதனை செய்வதும் நாமத்தை உயர்த்திக் கொள்வதும், அதனால் இரட்சகராகிய தேவனால் ஒரு விடுதலை இரக்கத்தை சகாயத்தை பெற்றுக்கொண்டு இரட்சிப்பின் தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அதற்கு மீந்திருக்கிற நேரத்தை முழுமையாக முடித்து திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த இடத்தில் நம்முடைய பிரசன்ன நிறைவாகட்டும், தேவ மகிமை நிறைவு வெளிப்படட்டும். மக்கள் எந்த இடத்துல இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்த கேட்கிற இடத்துல ஆண்டுடைய பிரசன்னமும் ஆண்டுடைய மகிமையுமாய் இருக்கட்டும். அல்லேலூயா, இது சத்தம். அல்லேலூயா, 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 இது சத்தம். அல்லேலூயா, பிதாவே, இது சத்தம்.
அது ஜீவனுடையதோ, அது வல்லமையுடையதோ, அது அதிகாரமுடையதோ, அது மகிமைக்குரியதோ, அந்த மேன்மையை கண்டறிகிற ஒரு நல்ல பல்வேலையாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, நீர் அபிஷேகம் செய்கிறாக. அதற்கு நடிகானை அர்ப்பணிக்கிறேன். திருவாக்கின் அதிகாரப்படுத்தி மகிமைப்படுத்தும் முடிவு நல்லதோ கத்தரண்டு கேட்க கிருபித்தாரும் குறுகுட்டங்களாம் அணியும் ஆசீர்வதி செய்யப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சிகரமான இந்த நல்ல பரிசுத்த காலை வேளை ஆலயத்துக்குள்ளே இருந்து நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை. ஆனாலும் காலநிலை நமக்கு அனுகூலமாய் அமையாத நிமித்தமாய் இன்று ஆங்காங்கே நாம் வீட்டிலிருந்து ஆண்டு சத்தத்தை கேட்டு நாம் துதித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஸ்தோத்திரத்தோடு துதியோடு கூட ஆமே கர்த்தாவை சொல்லும் அடியன் கேட்கிறேன், அடியால் கேட்கிறேன் என்கிற வார்த்தையோடு திருப்பாதத்தில் விற்றிருப்போம் என்றால் அன்று முச்சடியில ஆமே வீட்டிலிருந்து மோசையோடு பேசுற ஆண்டவர் இன்று பலவேளை நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த வாழ்நாட்களிலே வாழ்க்கையில் வந்த மேடு பள்ளங்கள், கண்ணீர் கவலைகள், தொல்லை துரிதங்கள், நிந்தைகள், அபமானங்கள், பரிகாசங்கள் என்றிருக்கிற எத்தனை அடுக்கடுக்கான காரியங்கள் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் நேரிட்டது உண்டு. என்னால் அவற்றின் நடுவில் 40 இருந்து மாறாத நேசருடைய திருக்கருவின் அன்பு கூட இருந்து இந்த நாளில் கூட நேசர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அப்படி திருப்பாதத்தில் வீட்டிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு எதிராக கண்களை ஏறெடுத்து அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார சுதந்திரத்தின் பாக்கியத்தை ஆண்டவனுக்கு தந்தளி இருக்கிறாரே, அந்த தேவாதி தேவனை நாம் நன்றியோடு கூட துதிப்போம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலும் சில நிமிடங்கள் ஆண்டுடைய நாம் மகிமைக்காக யோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 9ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளிலே பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேத வார்த்தைக்காக தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த காலை வேளை இந்த வேத வார்த்தையை தியானிப்பதிலே ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வாசிக்கப்பட்ட வேத வார்த்தை மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இதுவே ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க கடவுது. இந்த கால நாட்களிலே ஸ்தோத்திரமாவே மனித வாழ்க்கையில மேன்மை பாராட்டுகிற இடங்கள், மேன்மை பாராட்டுகிற தருணங்கள், மேன்மை பாராட்டுகிற சில செயல்பாடுகளை குறித்து ஆமென் உலகத்தில் நாம் கண்டறிந்து கொண்டிருக்கிற கால நாட்கள். ஆனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய நாம் மகிமைக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மக்கள் அவர்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்கிறது. நாம் எதிலே மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து இந்த வாசித்த வேத வார்த்தையிலே நமக்காக தெளிவாக சொல்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையையும் ஆண்டவருடைய கிருபையை குறித்து, ஆண்டவருடைய நியாயத்தை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய கிருபை, அவருடைய நியாயம், நீதி செய்கிற கர்த்தர் என்று அறிந்து நாம் உணர்ந்து அந்த கர்த்தரிலே நாம் மேன்மை பாராட்டப்பட வேண்டும் என்று வேத வார்த்தை நமக்காக சொல்லுகிறது. அருமையானவர்களே, கடந்த வாழ்நாட்களிலே நான் நம்மை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறேன். எத்தனை இடங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிற உண்மை. வேத வார்த்தையுடைய சரித்திர பகுதியில் சிந்திக்கும் போது பழையப்பாடு கால நாட்களிலே ஒரு மன்னன் இப்படி சொன்னான், இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று தன்னை உயர்த்தி தன்னை மேன்மை பாராட்டி கொண்டான். அப்படி முடிவு ஸ்தோத்திர வருத்தத்துக்குள் ஆக்கப்படுதோ, அது சஞ்சலத்துக்குள் ஆக்கப்படுதோ, அது தவிப்புக்குள் ஆக்கப்பட்டது என்பதை வேத வார்த்தையில நாம் படிக்கிறோம். ஆமென். நோவாவின் ஜலப்பிரளய காலத்துக்கு பின்பு காமின் பேர் நிம்ரோத்து கட்டப்பட்டு அந்த பாபேல கோபுரம் என்று சொல்லும்போது நமக்கு பேர் உண்டாக பண்ண கிடவோம் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தியிலேயே ஆமென் அவனந்து உயர ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையை வானத்தில் அடையாளமாய் வைத்த பின்பு கூட அதை அறிந்து, அதை கேட்டு, அதை உணர்ந்து, அதை கை கொண்டு ஆமென் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொண்ட இவர்கள் அப்படி சந்ததிகள் ஆமென் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு, ஆண்டவர் சுத்தத்துக்கு அப்பாற்பட்டு
ஒரு சிந்தனையிலே செயல்பாடுகளிலே தாங்கள் செய்தெடுத்த கிரியை என்று சொல்லும்போது அங்கே ஆண்டவரால் சிதறடிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதவாக்கியத்தில் படிக்கிறோம். அங்கே சரித்திரத்தில் படிக்கும் போது அவன் நோவாவை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொன்னபடியே நோவா பேழையை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் காமின் பேரை நிம்ரோத் ஆண்டவர் சொல்லப்பட்ட வாக்கின்படி அல்ல, அவன் தங்களுடைய ஞானத்தை, தங்களுடைய அறிவை, தங்களுடைய புத்தியை அவர் பயன்படுத்தினார்கள். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை மாற்று வகையாக ஆண்டோடு சித்தத்துக்கு பாப்பட்டு செயல்படுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என்றால் ஆண்டோடைய வாக்கின்படியே கட்டப்பட்ட வேலையானது அவன் ஜலப்பிரளயத்திலிருந்து உயிரோடு காத்தது. ஆமென். அவர்கள் மறுபடியும் பூமியை சுதந்திரித்தார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த காமின் பேரை நிமிரோத் அப்படி ஞானத்தினாலே, அப்படி அறிவினாலே, அப்படி புத்தினாலே, அப்படி சாதுரியத்தினாலே, அப்படி பணபலத்தினாலே, படைபலத்தினாலே அவன் செயலெடுத்த அந்த பாபேல் என்பது நிறுத்தினது மட்டுமல்ல, அந்த தேசமே பாஷைகளால் தாறுமாறாக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. அதுவரையில் ஒருங்கிணைத்திருந்த குடும்பம், ஒன்றாயிருந்த குடும்பம், ஒரே பேழைக்குள் வசித்த குடும்பம், ஒரே பேழையால் வெளிப்பட்ட குடும்பம். ஆனால் இந்த நாட்களில் தனி சுயபுத்தி மேல் சார்ந்த நிமித்தமாய் இதோ கர்த்தரை சிதறடிக்கப்படினார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த கால வாழ்நாட்களை நாம் எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு கால நாட்களிலே நாம் புழுதியில் இருந்தது போல, சாம்பல் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது நாம் அறிவோம். ஆனால் அந்த புழுதியில் இருந்த நபரை இன்று சிங்காரத்துமே வைத்திருப்பது போல அவன் மீட்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவன் தாங்கள் மீட்கப்படுவதற்காக வேண்டி தங்களுக்காக அழுத ஒரு கூட்ட சபை மக்கள், தங்களுக்காக அழுத போதர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், ஆமென், இப்படியே சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும், தம்முடைய மக்கள் மீட்கப்பட வேண்டும், தம்முடைய மக்கள் காக்கப்பட வேண்டும். அவர்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் என் தேவனை ஆவியோடு உண்மையோடு துதித்தாராதனை செய்து அப்படி ராஜ்யத்தின் பங்காளிகளை பார வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு, நோக்கத்தோடு, லட்சியத்தோடு கூட நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு ஆமென் வளர்த்தெடுக்கப்பட்ட போது ஆமென் அவற்றிலிருந்து கர்த்தர் வளர்த்தெடுத்து இன்று நாட்களாக விருத்தி அடைந்த பின்பு இந்த அந்த கிறிஸ்துவை மறுதலித்து, அந்த சத்தியத்தை மறுதலித்து, அந்த சபையை மறுதலித்து, அந்த ஊழியத்தை மறுதலித்து, அந்த ஆண்டவருடைய ஆணையை மறுதலித்து தன்னுடைய விருப்பத்துக்கு செய்ய இதுதான் என்னுடைய வழி என்று சொல்லி தான் தனக்காக தெரிந்து கொள்ளப்படுகிற வழி என்பது ஆண்டவருக்குள்ளால அது வேதனை அளிக்கிறது, அது வருத்தத்துக்குள்ளாக்கப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஸ்தோத்திரம், ஆமென். வருகிற மக்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு செய்தெடுக்கும் போது ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டார்கள். இல்லை இல்லை, செய்தெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஏறெடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும், ஒவ்வொரு யோசனைகளும் ஆங்காங்கே கூடி பறந்து விடுகிற வார்த்தைகளாக இருக்கிறார், அது கூடி திட்டமிடுகிற காரியங்களாக இருக்கிறார், செயலெடுக்கிற எந்த வகையான துணிகிற காரியங்களாக இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார் என்பதை நான் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவரால் நமக்கு நீங்க ஒரு ஆலோசனை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உலக ஞானத்தை குறித்தோ அல்லது மனித திறமைகளை குறித்தோ பூமி செல்வத்தை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்று அவர் நமக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். ஹல்லேலூயா. வேதவசனத்தில் படிக்கும் போது அதே எரேமியா 9ஆம் அதிகாரம் ஆமென் 23ஆம் வசனத்தை படிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், மனிதன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருக்க வேண்டும். ஆமென். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், நீ உன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 2, உன் பராக்கிரமத்தை குறித்து நீ பாராட்ட வேண்டாம். 3, உன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. இவையெல்லாம் இந்த பூமியோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆமென். நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவன், அது நித்திய ஜீவனின் மகிமையை பார்வை கண்டு தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நாம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிற இந்த குறுகிற கால நாட்களிலே பூமியில ஒட்டுமொத்தமாய் வருத்தமும் சஞ்சலமும் தள்ளாடுதலும் ஆமென் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கும் போது சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் ஆமென் ஒவ்வொரு நாட்களும் செய்தியை நான் பார்க்கிற வேளையில ஆமென் 1000 10,000 என்று சொல்லி ஆமென் இந்த பூமியில நல்லடக்கம் செய்யப்படுகிற பகுதியை பார்க்கிறோம், எரிக்கப்படுகிற பகுதியை பார்க்கிறோம். ஆமென். அடக்கப்படுகிற இடத்துல அங்கு சொத்து இடமில்லை, அது எரிக்கப்படுகிற இடத்துல அங்கு இடமில்லை. குழந்தைகள், பாலகர், ஆமென் சொத்து என்பது மட்டுமல்ல, வாலிபர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என்று சொல்லி எண்ணிலடங்காதவைகள் ஒவ்வொரு நாட்களும் ஆமென் இந்த பூமியில மரித்துக் கொண்டிருக்கும் போது அருமையானவர்களே, கடந்த கால நாட்களில் அவர்கள்
அது அவர்கள் மேன்மை பாராட்ட பராக்கிரமமோ அவளை விடுவிக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய இந்த நோவிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த கஷ்ட நஷ்ட துக்க துரியத்திலிருந்து நாம மீட்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஞானம் நம்மை விடுவிக்காது, நம்மை ரட்சிக்காது, நம்மை குணப்படுத்தாது. நம்முடைய பராக்கிரமம் நம்மை ரட்சிக்காது, நம்மை குணப்படுத்தாது, நம்மை விடுவிக்காது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய செயல்பாடுகளினால் அல்ல, என்றால் நமக்குள் வாசம் செய்கிற கர்த்தரால். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆவியானவராலே மீட்பு உண்டு. அந்த கர்த்தருடைய ஆவியானவராலே ரட்சிப்பு உண்டு. இயேசு கால் மிதித்தார். அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படியானால் கடந்த வருட கால நாட்களிலே ஆட்கொண்டான இன்னொரு நோய் வியாதி இருந்து ஏதோ ஒரு பகுதியாக கர்த்தர் நீங்களாக்க செய்தார். ஆயினும் அவன் மனித இனம் அளவு உலகம் என்பது படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்காத நிலையை நம்முடைய கண்ணார நாம் காண்கிறோம், நம்முடைய காதுகளில் நாம் கேட்கிறோம். என்றால் இந்த நாட்களில் அதுக்கு மேலான இன்னும் வருத்தத்தை அதிகரிக்கக்கூடியதான ஒரு வியாதியை பெருகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சங்காரகன் நம்முடைய கூடாரங்களுக்கு வேண்டாம், நம்முடைய தேசத்திற்கு வேண்டாம். இந்த சங்காரகன் நோவு, இந்த வியாதி நம்முடைய கூடாரங்களுக்கு வேண்டாம், நம்முடைய மக்களுக்கு வேண்டாம், நம்முடைய எதிர்காலத்துக்கு வேண்டாம். அவற்றை எல்லாம் நீங்களாக்கப்பட்டு நல்ல துணையவராய் கர்த்தர் அவர் தம்முடைய மக்களுக்கு கண்டு இந்த பூமியிலே இறக்கப்படக்கூடிய மிகவும் காபியன் என்கிற அந்த வரலாறு தூதகண சேவை காவலாய் நாம் கண்காணிக்கப்பட்டு நித்தம் பாதுகாக்கப்பட்டு அப்படி திருவா ஆமை கிருபாசனத்தடியோடு இருந்து அப்படி ரட்சிப்பு சகாயத்தை பெற்று சேனை கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். நபர்களாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவாராக. அதற்கு நாம் ஆண்டவரை துதிப்போம், அதற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு கிடைக்கிற நேர போதி ஆமென் 2 நிமிடமாக இருக்கலாம், 2 மணிக்கூறாக இருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் இருப்போம், வேதத்தை திறப்போம், கர்த்தருடைய வார்த்தையை படிப்போம், ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரோடு கூட பேசுவோம். அப்பா, இந்த நாட்டில் இருக்கிற நோவிலிருந்து நாங்கள் நீங்களாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வீடுகள் நாளாப்பகுதியில் இருக்கிற வியாதியிலிருந்து நாங்கள் நீங்களாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வீடுகளில் இருக்கிற வியாதிகள் நீங்களாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிப்பதற்கு, நாங்கள் உம்மை ஆராதனை செய்வதற்கு, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு உம்முடைய வாசல்கள் கர்த்தர் திறக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த தேசம் தேவனுடைய ராஜ்யம் உடைய மகிமையை காணட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாட்களிலும் நாம் துதிக்க ஆரம்பிப்போம், ஆராதனை செய்ய ஆரம்பிப்போம், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக படிப்பிக்கிறதே. அந்த வார்த்தையின்படி இந்த கால நாட்களை நாம் எண்ணி பார்க்கும் போது தொழில் செய்ய போற இடத்துல நமக்கு பயம் இருக்கிறது, பிள்ளைகள் படிக்க இயலாத இடத்துல பயம் இருக்கிறது, வெளியே ஒரு காரியமாய் கடசலாம் என்றால் அங்கே பயம் இருக்கிறது. ஏனெனில் அவன் காண்கிற கேட்க இடமெல்லாம் கொரோனா கொரோனா என்கிற ஒரு அச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற கால நாட்களாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேதனை, இந்த சோதனை, இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பாகமாக இருக்கிற கொலை நோய் இந்த நாட்களில் நம்முடைய நாட்டில் நீங்களாக்கப்பட்டு நம்முடைய நாடு கர்த்தரால் காக்கப்படட்டும், நம்முடைய குடும்பம் கர்த்தரால் காக்கப்படட்டும், நம்முடைய சபைகள் கர்த்தரால் காக்கப்படட்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை விளம்பர கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள் குடும்பம் தேவனால் காக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அநேக ஸ்தோத்திரம் ஆமை போதர்கள் மருத்துவமனையில பல வியாதிகளினால் இருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா என்கிற தாக்கத்தினாலும் இருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கால நாளாக இருக்கிறது. அருமையானவர்களே, சத்தியத்தை பிரசங்கம் பண்ண வேண்டிய மக்கள், சத்தியத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய மக்கள், சத்தியத்தை சாட்சியாக்க வேண்டிய மக்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நிறைவாதலுக்காக அவன் சுத்திரம் திறப்பில் இருக்க வேண்டிய அருமையான போதர்கள் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு அகோரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் பக்தன் பேதுரு சொன்ன போல, ஐயரே நான் மடிந்து போறேன் என்று சொல்லி வேதனைக்குள் ஆக்கப்பட்டது போல அருமையான போதர்கள் மருத்துவமனையிலும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே, வீடுகளிலே இன்னும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஏதோ சபை மக்கள் என்னெல்லாமோ விதங்களிலே துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே, தேசம் அந்த நிலைமைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல் நடந்து போய் தன்னுடைய கரத்தை கொடுத்து அந்த பேதுருவை அப்படியே எடுத்து அவன் நடக்கப்படி கரைக்கு சேர்த்து மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், நம்மையும் கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம், அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த இக்கட்டான கால நாட்களில் நம்முடைய ஞானத்தை குறித்து உயர்த்தி கொள்கிற நாட்களில், நம்முடைய பராக்கிரமத்தை குறித்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய நாட்களில், அது மாற்றனுடைய செய்திகளை குறித்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய நாட்களில்
இந்த நாட்களிலே நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டிய நாட்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு முன்னால் வைத்திருக்கிறார். ஒரு சந்தோஷமான வாழ்வுக்காக, ஒரு சமாதானமான ஒரு வாழ்வுக்காக, ஒரு நிம்மதியான வாழ்வுக்காக, ஒரு தெய்வீக நிறைவான ஒரு வாழ்வுக்காக வேண்டி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவருடைய திரு ரத்தம் நம்மை ரத்தம் போல இந்த பாவமாகி சுவப்பை பஞ்சை போல வெண்மையாக்கி அவருடைய பரிசுத்த பாதையின் தூய மகிமையில நம்மை நித்தம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஜீவ பாதையில அந்த ஜீவ சுடர்களோடு கூட நாம் பிரவேசிப்போம், நாம் பிரகாசிப்போம், அவருடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனவேட்டிமை என்று சொல்லி இருக்கிறதோ, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானதோ மனமேட்டிமை. ஆமானுடைய வாழ்க்கையில இந்த நிலை நேரிட்டது. நடந்தது என்ன? ஆமானுடைய முடிவு ஆபத்து, அழிவுக்கிடமாக்கப்பட்டது என்றால் மொர்தெகாயுடைய நிலையோ ஸ்தோத்திரம் உயர்த்தப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய திருப்பாதத்தோடு இருக்கிற நாம் ஆண்டவருக்குள் நாம் நம்மை மேன்மை பாராட்டல, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவருடைய ஞானத்தை குறித்து, அவருடைய அறிவை குறித்து, அந்த பரிசுத்த ஆவியின் உறவை குறித்து, அந்த பரிசுத்த ஆவியின் நட்பை குறித்து ஒவ்வொரு நாட்கள் அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஆமென் அப்படி சத்திய பாதையில் நம்மை நடத்திக் கொள்கிறார். அந்த மகிமைக்குரிய வேலை குறித்து, அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட கடவோம். இந்த பூமியிலே அழிந்து போற ஞானத்தை குறித்தல்ல, ஆமென் பராக்கிரமத்தை குறித்தல்ல, அல்லது ஸ்தோத்திரம் ஆமென் நம்முடைய வாழ்க்கைக்கு ஐஸ்வரியத்தை குறித்தல்ல. இன்று நாம் கிருபையாய் இருப்பது, நம்மை கிருபைக்குள் நடத்தப்படுவது, அந்த கிருபாசனத்தினோடு அவருடைய மகிமையிலே இணைப்பாரப்படுகிறது என்று சொல்லும்போது அப்படி சுத்த கிருபை அல்லவோ, அந்த கிருபை நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவினால் அல்லவோ வெளிப்பட்டது. எனவே தான் சொல்கிறார், மேன்மை பாராட்டுகிறவன் அவன் மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் கைக்கொள்வதாலும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப்படுவதாலும் ஸ்தோத்திரம் நாம் அவருடைய ராஜ்யத்தை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஸ்தோத்திரம் இந்த கடைசி கால நாட்களிலே நம்மை நாமே அர்ப்பணித்து, நம்மை நாமே தாழ்த்தி, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய அர்ப்பணிப்பு நிறைவோடு கூட ஆவியானவருக்குள் நாம் எழுந்தருளி ஆவியானவரால் செபிக்கிற, ஆவியானவரால் துதிக்கிற, ஆவியானவரால் ஆராதிக்கிற, ஆவியானவரால் பாடுகிற, ஆவியானவர் சத்தியத்தை கைக்கொள்கிற பரிசுத்த ஜாதி எனப்படுகிற தேவ மக்கள் இருந்து அப்படி திருப்பாதத்தோடு இருப்போமானால் ஸ்தோத்திரம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில சொல்வதற்குண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கும்போது இப்படி சொல்கிறார், நானும் நம்முடைய ஐஸ்வரியமாகிய ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றே ஒன்று, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் மகிமைக்குள் பிரவேசித்து இன்று பரிசுத்த ஆவியானவரால் நமக்காக ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவுதான் இன்று அவருடைய கிருபையின் பாதத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் ஆமென். நம்முடைய கண்களைத்து தாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆமென் ஒரு விசை ஆண்டவரே கடந்த கால நாட்களிலே என்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறேன், என்னுடைய ஆமை பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறேன். இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆமை ஒரு தோல்வியாக, ஒரு வேதனையாக, சோதனையாக, சமாதானம் இல்லாமையாக வாழ்க்கை ஒட்டுமொத்தமாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வேறுபிடிக்கப்பட்ட ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, என்னுடைய ஆவி எனக்குள் ஒருங்கிணைக்கப்படவில்லை, என்னுடைய சிந்தை எனக்குள் ஒருங்கிணைக்கப்படவில்லை, என்னுடைய எண்ணங்கள் எனக்குள் ஒருங்கிணைக்கப்படவில்லை, குடும்பத்தில் எனக்கு ஒரு ஒருங்கிணைப்பில்லை, வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஒருங்கிணைப்பில்லை, தேசத்தின் நடுவில் ஒரு ஒருங்கிணைப்பில்லை, சபையில் ஒரு ஒருங்கிணைப்பில்லை, ஆமை சபை ஊழியக்கார விசுவாசிகள் நிலையில ஒரு ஒருங்கிணைப்பில்லை ஆண்டவரே. ஆனால் நீரும் பரிசுத்த ஒருங்கிணைப்பாளராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒருங்கிணைப்பு நிறைவை, அந்த கிருபையை, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அந்த பரிசுத்த ஆவியின் நடத்துதலை, அப்படி சுத்த கிருபையையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்று முதல் நான் என்னை குறித்தோ, என் பணத்தை குறித்தோ, அல்லது என்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ, என்னுடைய பராக்கிரமத்தை குறித்தோ அல்ல, எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட உம்மையே நான் மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டுகிறவன் என்னை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், அது எனக்கு பிரியமாயிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். கண்களிக்கலாமா?
ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்தில் வேண்டிக் கொள்ளலாமா? இந்த கால வேளையிலும் இந்த கேட்கப்பட்ட வேத வசனத்தோடு நாம் நிச்சயம் அர்ப்பணிப்போமானால் அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், ஆமென், என்னிலே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, என்னிலே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நான் மேன்மை பாராட்ட ஒன்றே ஒன்றோ, எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஆம், அந்த இயேசு நமக்காக சொல்லியிருக்கிறார், என்னால் ஏந்தி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த நாட்கள் நமக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், நம்ம சபைக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், நம்ம தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். நம்முடைய சபையை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு தூரமாய் பல தொழில்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராணுவத்திலே, காவல்துறைகளிலே, இன்னும் மருத்துவ துறைகளிலே, ஆமென், இப்படி அலுவலகங்களிலே, ஆமென், இன்னும் வெளிநாடுகளிலே பல வகையான தொழில்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடங்களில் எல்லாம் நாம் குடும்பத்தினராய் கோத்திரத்தாராய் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நான் கண்காணிக்கிறதில்லை. ஆனால் அவர்களை கண்காணிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் மேல் ஆண்டவருடைய கிருபை பொழிந்தருளும்படிக்கு, அவருடைய வல்லமை பொழிந்தருளும்படிக்கு, அவருடைய பாதுகாப்பு பூர்ணமாய் வெளிப்படும்படிக்கு, அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு, ஓ ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நாம் கேட்கப்பட்ட வேத வார்த்தையோடு கூட ஆமென், நாம் இருக்கிற முழங்கால் நின்று கொண்டு வேத வார்த்தையின் அர்ப்பணிப்போடு கூட தேவனை மகிமைப்படுத்துவோமானால் ஆண்டவர் சொல்கிறார், இதுவே எனக்கு பிரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் அப்படியே அந்தி சந்தி மதியான வேளையில தேவனுடைய பாதத்தில் ஜெபித்தார். கர்த்தருக்கு பிரியமான தாசனாகிய தானியேலே என்று அழைத்து சிங்கக்கவிலிருந்து வெளியெடுத்து மகிமைப்படுத்த ஆண்டவர் இன்று நம்மை மகிமைப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நம்மை காக்க சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நம்மை பராமரிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் எங்கிருந்தாலும் அங்கே கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும். நாம் எங்கிருந்தாலும் ஆண்டுடைய நாம் மகிமைப்படும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அன்பு இரக்க நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே தகப்பனே, மறுபடியும் ஒரு விசை கூட திருப்பாதத்தோடு வீட்டிருந்து எரேமியாவுடைய பகுதியில எங்களுக்காக ஒரு ஆலோசனையாய் கூறியிருக்கிற அருமையான அன்பின் வார்த்தையை திருப்பாதத்தில் கண்டறிந்து எங்களை ஒன்றோடு அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை உயர்த்திக் கொள்வதற்கேற்ற ஒரு உன்னத வாக்கியத்தை பரலோகத்தின் பரிசுத்த ஆவியால் தானிச்சிருக்கிறீரே, அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். கடந்த வாழ்நாட்களிலே நாங்கள் நடந்து வந்த வாழ்க்கை நாட்களிலே எங்களுடைய ஞானத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து நாங்கள் உயர்த்தி பிடித்த நாட்கள் உண்டு என்பதை இந்த நாட்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மன்னிப்பீராக, எங்களை இறக்க செய்வீராக, எங்கள் மேல் இறக்கமாயிருந்து, எங்களுக்கு நீ சகாயராயிருந்து, எங்களுக்கு நீ எல்லாவற்றையும் லாபமாயிருந்து, இன்று முதல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் ஒவ்வொரு நாட்களும் உண்மை ஆவியோடு, உண்மையோடும், முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழுதயத்தோடும், கலப்பட சிந்தை இல்லாமல், கலப்பட எண்ணம் இல்லாமல், கலப்பட ஆளுகை இல்லாமல், கலப்பட பார்வை இல்லாமல் ஒரே திருமுகமாய் நின்று ஆமென் திருமுகத்தை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார சுதந்திர ஆவியோடு கூட நாமத்தை உயர்த்தி கொள்கிற நாட்களாக இருக்க ஆண்டவர்களுக்கு நீர் அருள் செய்வீராக. இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பங்களிலே ஒவ்வொரு வகையான தொல்லைகள், கஷ்டங்கள், துரிதங்கள், வேதனைகள், வியாகரங்கள், வியாதிகள், பண நெருக்கடிகள், கஷ்டங்கள், கடன் பாரங்கள் இருக்கிற எத்தனையோ கட்டங்கட்டமான நிலைகள் இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒரு போதி பூமியில ஆமென் அழித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா தாக்கம், இன்னொரு பதி வாக்கில் இருக்கிற வேதனையின் குரல், அழுகையின் குரல் நீங்களாக்குவதற்கோ அல்லது விடுவிக்கப்படுவதற்கோ அல்லது ஏதனை நிலையிலே ஆறுதல் அடைவதற்கோ நிம்மதி அடைவதற்கு கூடாத கை கட்டாத நிலையில எத்தனையோ குடும்பங்கள் நாட்கள் வாடி வறண்டு கொண்டிருக்கிற கால நாட்கள் ஆண்டவரே, என்ன வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றும் ஆண்டவருடைய நிறைவு இந்த பகவேளை ஒவ்வொரு நபர்களில் வெளிப்படட்டும், ஒவ்வொரு குடும்பங்களில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற தொழில்கள், பிள்ளைகளுடைய படிப்புகள், குடும்ப வாழ்க்கைகள், இதர பகுதிகளில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிநாடுகளிலே, இந்திய தேசங்களிலே ஆங்காங்கே இருக்கிற தமிழ் மக்கள் ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற மக்கள், தொழில் செய்து கொண்டிருக்கிற மக்கள், படிப்பில் இருக்கிற மக்கள், ஸ்தோத்திர மருத்துவமனையில் இருக்கிற மக்கள், இனி வெளிப்பகுதியில் இருக்கிற எல்லா நபர்களையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து பாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பகல் பறக்க அம்புக்கும் இருள் நடமாடு கொள்ளை நோய்க்கும் நீங்கள் ரட்சிக்கிற ஆண்டவருடைய வல்லமை இந்த நாடுல உங்கள் மக்கள் மேல் பொழிந்தல்ல வேணுமாறு செபிக்கிறேன். யாவி ஆத்மஸ்தரி கிறிஸ்தேசுவை உயிர்ப்பிக்கப்படட்டும். ஒவ்வொரு நபர் வேறுடைய அநாதி வாக்குத்தத்த தீர்மானம் இருக்கும்போது, வாக்கு நிறைவேறப்பட வேண்டிய காலமாக இருக்கும் போது பிதாவே, இவற்றின் எல்லாவற்றும் நீங்களாக்கி கிருபை ரட்சிப்பு நிறைவோடு கூட வெளிப்பட்டு நாளாக விருத்தி அடைந்து 1 30 60 100 என்கிற மேனியோடு கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பௌதிக
பௌதிக ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு கூட நாளாக வெளிப்பட்டு நாமத்தை உயர்த்திக் கொள்கிற நாட்களாக இருக்க ஆண்டவரே நீர் அருள் செய்வீராக. உன்னோட அர்ப்பணிக்கிறேன். இந்த நேரத்தில் மருத்துவமனையில இந்த கொரோனா வைரஸினால் தாக்கத்துக்குள் ஆக்கப்பட்டிருக்கிற அருமையான போதர்கள் மற்றும் விசுவாசி தேவ மக்கள், இந்த உலகத்து மக்கள் கதாவே ஒவ்வொரு நபர் மேலுடைய வல்லமை இறங்குவதாக. அந்த மருத்துவமனையினுடைய இன்ப கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. அவருடைய தலைமுகளால் குணமாக்கப்படு என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களுக்கு அந்த பூமியில ஆமே கரங்களிலே ஆணிகளால் அறையப்பட்டு தலைமுறை ஏற்றுக்கொண்ட இரட்சகரே, மக்களுக்காக நீ விடுதலை செய்யும் ஆண்டவரே, நீ இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து ஆமே இந்த நாடு விடுவிக்கப்படட்டும், இந்த நாடு விடுவிக்கப்படட்டும், இந்த நாடு விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசம் சமாதானமாக இருக்கும் போது நாங்கள் சமாதானமாக இருப்போம் என்று இறைமையா சொல்லியிருப்பது போல பிதாவே, இந்த நாட்டில் இந்த தாக்கம் நீங்க வைக்கப்படும் போது நாங்கள் உமக்குள்ள அளவு சுகவாழ்வோடு கூட ஒரு நிம்மதி நிறைவோடு கூட உம்மை ஆமென் ஆராதிப்பதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் இன்னும் சாட்சியாக இருப்பதற்கும் ஏதுவாக்கப்படுமே ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களுக்கு பூட்டப்பட்டு போய் அறிகிறீ. இந்த நிலைகளுக்கு எல்லாம் கர்த்தருடைய மாறுதலை தர வேணும். அதுக்கு இந்த கொரோனா வைரஸ் ஒரு பெரிய மாறுதலை கண்டோ இந்த நாடு ரட்சவுடைய நாடு என்று அறிய ஆண்டுடைய மகிமையின் வல்லமை நீ பொழிந்தல வேணுமாறு ஜெபிக்கிறேன். இப்படி ஜனத்தின் மேல் இறங்கட்டும், ஆளுநர் மேல் இறங்கட்டும், மற்ற குடும்பங்கள் மேல் இறங்கட்டும், எல்லா நபர் மேல் இறங்கட்டும். தேசத்தில் சாந்தத்தை, சமாதானத்தை, அன்பை, ஐக்கியத்தை பெற்று கிறிஸ்தேசு சொல்லி நாமத்தை உயர்த்தி கொள்ள ஆண்டவரே நீ கிருபையா இருக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். சரீரங்களை மாற்றி வியாதிகள் பலவீனங்களோடு இருக்கிற ஆண்டவரே எல்லா நோய்களையும் நீங்கள் ஆக்கும். கண்ணீர் கவலைகள் எல்லாம் நீ துடைத்துவீராக. யார் யாருக்கெல்லாம் ஆமை தகவல் தொடர்புகள் ஆமை இன்னும் சீராய் அமையவில்லையோ அதெல்லாம் தமது மக்களுக்கு கொண்டு கொண்டு கிடைத்து சந்தோஷம், சமாதானம், அன்பை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்தேசும் நட்பிலே அந்த கிறிஸ்தேசும் உறவிலே பரிசுத்த ஆவியாருடைய நிறைவின் அபிஷேகத்திலேயும் ஆமை தொடர்பு கொண்டு நாளுக்கு நாள் விருத்திலேயே ஆண்டவர் கிருபையா இருக்கப்படுவீராக. அடுத்த தேவையை சந்தியும் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நன்மைக்கு வாரி கை குடியிருப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய இன்னல்களும் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியானவனால் ஏற்படுகிற எல்லா வகையான நோய்களும் ஆண்டவரின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்களாக்கி இரட்சிப்பின் சந்தோஷத்துல நீ வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்கு நாம் மகிமைப்படட்டும், நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஷரபா ஹௌஷரபலா நீடாரபௌ கரப ஷம்துரியாதலாரியா அக்குரபௌ ஷம்துரியாதலாரியா ஓ ரிபபப ஷரியாதலாரியா நீ தமிழ் மக்களை மீட்டுக் கொள்வீராக, நீ தமிழ் மக்களை மீட்டுக் கொள்வீராக, நீ தமிழ் மக்களை மீட்டுக் கொள்வீராக. தொடர்ந்து கேட்கிற சத்தம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளவனை கேட்க நீ கிருபை தாரும். வீடுகளில் ஜெபிக்கிற ஜெபங்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோகம் வெட்டி இருக்கிறது ஆண்டவரே. கண்ணீரை கண்டேன் கண்டேன், உன் அழுகை சத்தத்தை கேட்டேன் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர். நாட்கள் இரவு பகலாக துடிதுடித்து ஜெபிக்கிற ஆமே தெய்வ மக்கள், ஆமே அருமையான பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர் சபைகள் இரவு பகலாக நோக்கி பார்க்கிற நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் பதில் உரைத்தோ அன்பின் விடுதலை கட்டளையிட்டோ கிருபை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி ஆமே நன்மையினால நீ முடிசூட்ட வேணுமாறு ஜெபிக்கிறேன். அதற்கென்று ஒவ்வொரு பகுதியும் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமே அடுத்த நாட்களிலும் நாங்களுடைய சத்தத்தை கேட்க நீங்க கிருபையா இருக்கப்பட வேணுமாறு ஜெபிக்கிறேன். வீடு கட்டுமான பணிகளோடு இருக்கிறவர் உண்டு, விவாக காரியங்களோடு இருக்கிறவர் உண்டு, நரிமாத கர்ப்பிணிகளாக இருக்கிறவர் உண்டு. ஆமே இப்படி பல வகையான நிலைகளிலே விடுதலைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பராமரிப்புக்காக, பாதுகாப்புக்காக திருப்பாதத்தோடு இருக்கிற மக்களை கர்த்தர் ஒவ்வொரு அதன் வேலையில நேர்த்தி ஆய் செய்து கண்மணி போல பாதுகாத்து என் ஆண்டவருக்கு சாட்சியாக்கி உண்மையிலேயே மேன்மை பாராட்டுகிற தெய்வ மக்களாக இருக்க கர்த்தர் கிருபையா இருக்க பண்ணுவீராக. தடைகள் கேடுபாடு எல்லாவற்றையும் மாற்றும் உடைய அனுகிரகத்தை தேடி சந்தியும். ஆமே எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நன்மைக்கு வாய் கை கொண்டிருப்பான். சபையோடு இருக்கிற சண்டே ஸ்கூல் CAWMC பிரேசல் இருக்கிற எல்லா ஐக்கியங்களும் நாளும் மேனி பொழுதுமாய் எங்கள் திறக்கப்பட்டு நாமத்தை உயர்த்திக் கொள்ள ஆண்டவர் கை கொடியிருப்பட வேணுமாறு ஜெபிக்கிறேன். மாற்று சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டு எங்களுக்கு ஆசை சொத்து சுதந்திரங்கள் கனிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாறு ஜெபிக்கிறேன். கை அனைத்து பகுதியும் ஆசீர்வதிக்க வேணுமாறு ஜெபிக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த ஆசீர்வாதம் நிறைவாகட்டும், இந்தியாவில் நிறைவாகட்டும், மக்களுக்குள்ள நிறைவாகட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல ஆண்டவர் கிருபையால் அருள் செய்வீராக. அடியாரை குடும்பமாய் தாழ்த்தி திருப்பாத்திருக்கிறேன். குடிகுட்டங்கள் அவனே இம்மட்டு தாழ்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து மேன்மையை கண்டு நாமத்தை உயர்த்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. அனைத்துள்ள பரிசுத்தமும் கூட இருக்கட்டும், தேவ பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய பாதம் பதிந்திருக்கட்டும், உம்முடைய மகிமை தங்கட்டும், உம்முடைய பின்மாறி நிறைவாகட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ல கிருபை தார். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒன்று சந்திக்கும் போது தேசத்தில் ரட்சிப்போடு கூட அவருடைய மகிமைக்கு ஆயத்தமாக்க
கிருபியால் அனுபவிச்சிடும் குறிப்பிட்டெல்லாம் பண்ணி இந்த சந்திப்பு உடைய ராஜ்யத்தை சந்திப்பாய் வரைக்கும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறேன் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொத்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கிறிஸ்துவின் காவலும் இன்று நம்மை விடணும். அவரால் கேட்கப்பட்ட சத்திய திருவாக்கும் அறிவால் வழிகாட்டுதலோடு கூட அவருடைய கிருபை இரக்கம் நித்திய வாழ்வு என்னென்னே நினைத்திருப்பதாக. ஆமென்.